Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம லேடிஸ்க்கு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஹெல்த் இஷ்யூஸ் எதனால் வருது, ஏன் வருது, அந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு நம்ம என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் இப்போ வந்திருக்கு அப்படின்றத நம்ம கவர் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவுக்கு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் இதுதான். இந்த ஸ்டெப்ஸி நாப்கின் பற்றி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம எந்த மாதிரி நாப்கின் நம்ம யூஸ் பண்ணலாம், நம்ம உடம்புக்கு எது மாதிரி நாப்கின் யூஸ் பண்ணால் நம்ம நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்றத ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வகையில் இந்த நாப்கினுமே ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. அதை நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தனால தான் நான் இதை பர்சனலாக உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு 3 விதமாக வருது: XL, XXL அண்ட் பேண்டி லைனர். ஸோ இதில் ஆனயான், இது நாப்கின் ஆனயான் நாப்கின் தான். இதில் என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற இதெல்லாமே நீங்கள் டெமோவில் பார்க்கும்போது உங்களுக்கவே நல்லா புரியும். ஸோ இந்த 3 சைஸஸில் தான் இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது. பேண்டி லைனர், XL, XXL. இதுக்கான டெமோ வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா சொல்லுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தின் நலனை கருதி பிரதர். ஏன்னா நிறைய கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பையில் கட்டிகள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் பெண்களோட மொத்தம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க 50-55 வயசுல. ஸோ அதுக்காக ஏன் அந்த ரீசன், அதுக்கான முழு காரணங்கள் என்ன அப்படின்றத ஒரு சின்ன டெமோ மூலமாக பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் இருக்கிற XYZ ப்ராடக்ட்ல ஒரு பீஸ் எடுத்துக்கலாங்க. ஸோ இதைத்தான் நான் டெமோவில் காமிக்க போகிறேன். இந்த டெமோவில் நீங்களே முடிவு எடுத்துக்குவீங்க, நான் சொல்லணுன்ட்டு தேவையில்லை. ஸோ எது தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை குப்பையில் நீங்கள் போட்டு அதை கண்டுக்காமல் வர்றீங்களோ அதில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அது எவ்வளவு நம்ம பெண் குழந்தைகளையும் நம்ம பெண்களை பாதிக்கப்படுது அப்படின்றத நீங்களே தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க. இந்த டெமோ போட்டிருக்கோம். இது தீங்கு விளைவிக்கக்கூடியதுன்னு சின்ன எழுத்தாக இருக்கும். ஸோ அதெல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கா? இல்லை. ஸோ அதை தான் இங்கே நம்ம பேச போகிறோம். இதை ஒரு 30 செகண்ட்ஸ் விளம்பரத்தில் நம்ம பண்ணி காமிக்க முடியாது. ஸோ அதை பொறுமையாக கேளுங்க, நம்ம பார்க்க போகிறோம். இதில் தான் ஒரு பீஸ் எடுத்துருக்குறேங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக்கால் ஆனது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக பிளாஸ்டிக். ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக ஒரு டெமோ மூலமாக பார்க்க போகிறோம். இது இந்த ரெட் கலர் பிளேட்டில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஓகே 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 இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயத்துக்கு தீங்கு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அதில் உள்ள விஷயத்தை காமிக்க போகிறேன். விஷயத்துக்குமே தீர்வு இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு தீர்வு தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஒரே ஒரு நாப்கின். என்னடா 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் மேலே நாப்கினை யூஸ் பண்ணக்கூடாது டாக்டர்கள் சொல்கிறாங்க அப்படின்னாங்க. அதில் தான் ஒரு சிறப்பு ஒரு விஷயம் இதில் கலந்துருக்குங்க. ஏன்னா மருத்துவ ஆராய்ச்சி அறிஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது 24 மணி நேரமும் கெட்ட பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் உள்ளே இருக்குது. அதைத்தான் நீங்கள் லைவாக இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மேலே அப்படியே லைட்டாக நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு மேலோட்டமாக தெரியும். ஸோ அதில் பிளாஸ்டிக் இருக்கிறது தெரியும். இதில் சர்ஜிக்கல் காட்டனுங்க. அதாவது நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் மருத்துவர்கள் யூஸ் பண்ணுவாங்க ஆப்ரேஷனுக்கு. ஸோ அந்த காட்டனை இதில் ஃபஸ்ட் லேயரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற ஆல் XYZ ப்ராடக்ட்ஸில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் எப்படி ஈரத்தோரியும் அதை தான் நம்ம லைவ் டெமோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி டெஸ்ட் இந்த ஃபஸ்ட் லேயரில் வாட்டர் அப்ளை பண்ணி பார்க்குறதுங்க. ஏன்னா நம்ம பிளட் எடுக்க முடியாது. ஓகே. ஸோ வாட்டரை நம்ம அப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட்டில் இருக்கிறது எப்படி அப்சர்வ் பண்ணுது. ஸோ அது காட்டனாக இருந்தால் அப்சர்வ் பண்ணிவிடும் ஃபுல்லாக. ஸோ அதை தான் நம்ம 100 ml அப்ளை பண்ண போகிறேங்க. இப்போ இது சிரிஞ்சு பார்த்தீங்கன்னா 60 ml சிரிஞ்சு, இதில் 50-50 100 ml போத்லேயும் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன் நான் 100 ml வாட்டர் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாத சுழற்சிக்கு லீக்கேஜ் பார்த்தீங்கன்னா அஸ் டாக்டர் அட்வைஸ் படி 50 ml மேலே போகாது. ஸோ அந்த இடத்துல நம்ம இப்போ ஃபஸ்ட்டு 50 ml எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 50 ml எடுத்து இந்த மார்க்கெட் ப்ராடக்ட்டில் அப்ளை பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இந்த 30 செகண்ட்ஸில் விளம்பரம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடலாம், ஓடலாம், பறக்கலாம், தாவலாம், ஈரப்பதம் சுத்தமாக இருக்காது, நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக உங்கள் அந்த பீரியடேஸை நீங்கள் கழிக்க முடியும் அப்படின்லாம் நம்ம விளம்பரத்தில் பார்க்குறோம். ஓகே. ஸோ இப்படி இருந்துக்கிட்டு எப்படி குழந்தைங்க ஸ்போர்ட்ஸில் கலந்துக்குவாங்க? 50 ml இது தாங்கலை. ஓகே ஓகே. எப்படி ஸ்போர்ட்ஸில் கலந்துக்குவாங்க? அந்த பிளாஸ்டிக் தண்ணி நிற்கிது. 50 ml தாங்கலை. அதே 50 ml ஸோ 100 ml ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடலாம். 50 தாங்கலை. 100க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் அப்படியே ஃப்ளோட்டிங். ஆமாம், வந்துருச்சு. இப்போ எப்படி நம்ம குழந்தைங்கள்லாம் எப்படி குழந்தைங்கள்லாம் இது பண்ணுவாங்க சொல்லுங்கள். இதில் எப்படி அவங்க சௌகரியமாக இருக்க முடியும்? அசௌகரியமாக தான் இருக்க முடியும்.
ஸோ அதே 100 ml தான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு 50 ml எடுத்துருக்கிறேன். ஓகே. நம்ம மார்க்கெட் அதில் வந்து நான் வந்து இப்படி வச்சுருந்தேன்னா ஃபுல் தண்ணி கீழே போயிருக்கும். ஆமாம். ஸோ இதில் வந்து நான் வெர்டிக்கலாகவே நான் வைக்க முடியும். பாருங்கள் ஃபஸ்ட்டு 50 ml எடுத்துருக்கேன். வெர்டிக்கலில் வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். ஓ, அப்ளை பண்ண அது உறிஞ்சிக்குது பாருங்க. ஓகே. ஸோ another 50 ml எடுக்கிறேங்க. பாருங்கள். ஓகே. ஸோ another 50 ml எடுத்திருக்கேன். நல்லா பார்த்துங்க. ஸோ திருப்பி ஒரு 50 ml. மறுபடியும் செக் பண்ணுது 100 ml, டோட்டல் 100 ml. ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் 24 hours யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஓகே. ஸோ 100 ml எடுக்குது. யாரும் இவ்வளோ தூரத்துக்கு லீக்கேஜ் ஆகாதுங்க. ஸோ 100 mlக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 50 mlக்கே தாங்கலை. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் இருக்குது பாருங்கள். எவ்வளோ வாட்டர் இதில் பாருங்கள். ஏதாவது நீங்கள் ஒரு சொட்டு ட்ராப் கூட பார்க்க முடியல. இல்லை. பாருங்கள் என்னோடய கையை பாருங்கள். இதில் வந்து வாட்டர் இருக்குது. நல்லா பாருங்கள். ஓகே. ஸோ ரெண்டுலேயும் ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் வந்து அப்படியே வாட்டர் வந்து அப்படியே மீறிட்டு வருது. இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன். என்னங்க இதில் தண்ணி இருக்குது, இதில் ஒன்றும் ட்ரையான மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக சர்ஜிக்கல் காட்டுங்க ஃபஸ்ட்டு லேயரு. ஓகே. ஸோ இது வந்து ஸ்கின்னில் வந்து அவங்களுக்கு படம் பொழுது இச்சிங், இரிட்டேஷன், தடிப்பு, அரிப்பு, கொப்பளம் வர்றதுக்கான காரணம் வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். அப்சர்வேஷன் பார்த்துட்டோம், என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு லேயரை பிரித்து பார்க்குற பாருங்க. யாரும் இது வரைக்கும் பிரித்து பார்த்துக்க மாட்டாங்க. காரணம் இது எதுக்குங்க நம்மளுக்கு தேவையில்லாத வேலை கண்டிப்பாக அப்படின்னு கடந்து போகிறாங்க. ஸோ அதில் உள்ள ஃபஸ்ட்டு லேயரில் அவங்க நிம்மதியை இழக்க வைக்கக்கூடிய, அதாவது அவங்க ஸ்கின்னில் டச் ஆகிற லேயர். அதை நான் அந்த பிளாஸ்டிக்கை நான் ரிமூவ் பண்ண கிளிக்க கூட முடியல. பாருங்களேன், ரப்பருங்க, பிளாஸ்டிக்குங்க. இது எப்படிங்க ஈரத்தை உரியும்? இது எப்படிங்க ஈரத்தை உரியும்? நிச்சயமாக ஈரத்தை உரியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் பை ப்ராடக்ட். அந்த பெட்ரோலியம் பை ப்ராடக்ட், அந்த பெட்ரோலியம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதுலேருந்து கழிவில் தான் பாலி எத்திலின் வரும். அந்த பாலி எத்திலின் தான் பிளாஸ்டிக்கை தயாரிக்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக் உடம்போட ஒட்டி இருக்கும் பொழுது சூட் அப்படியே ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். இந்த சூடு அதிகமாகி அவங்க வந்து லாங் டைம் யூஸ் பண்ணுறதுனால, இந்த பீரியட் டேஸில் 5 days யூஸ் பண்ணுறதுனால ஹீட்டை ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுங்க, யூட்ரஸ்க்கும் நாப்கின் பிளேஸ் பண்ணுற இடத்துக்கும் 3 inch தாங்க கேப்பு. ஸோ அந்த 3 inch கேப் இருக்கும் பொழுது இந்த பிளாஸ்டிக் சூடு ஆகி கர்ப்பப்பை ஃபுல்லாக ஒரு மாதிரி உங்களுக்கு பால்ஸாக வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ஹீட்டு வந்து ஒரு உஷ்ணமாகி வாட்டர் அங்கங்கே ஸ்டோரேஜ் ஆகும். அதை தான் கர்ப்பப்பை நீர் கட்டின்னு சொல்கிறாங்க, பிசிஓடி கட்டின்னு சொல்கிறாங்க. அது தெரியாமல் தான் டாக்டர்கிட்ட போய் 5000 10,000 செலவு பண்ணிட்டு இருக்காங்க இப்படி நாப்கினை யூஸ் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லை, ஹீட்டு மூலமாக ஃபார்ம் ஆகுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல். இது என்ன அப்படின்னா, இது மூலமாக லுக்கிமினியான்ற ஒரு நோய் வருது. அது மூலமாக அந்த செல்கள் மூலமாக, அந்த லுக்கிமினியா நோய் மூலமாக புற்றுநோயே வருதுங்க. இது எவ்வளோ பேருக்குங்க தெரியும்? அந்த வெள்ளைப்படுதல் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க உடம்பு ரொம்ப வீக் ஆயிரும். உடம்புல உள்ள ஒட்டுமொத்த கால்சியமும் வெளியே போயிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால, இந்த ஹீட்டுனால எவ்வளோ பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்கிறாங்க. இந்த ஈரப்பதத்தோடு நடக்கும் பொழுது அவங்களுக்கு 2 பக்கம் பார்த்தீங்கன்னா தொடையில் அப்படியே பிளாக் கலராக மாறிடும். ஏன்னா இச்சிங், இரிட்டேஷன், தடிப்பு, அரிப்பு, கொப்பளம் வர்றதுக்கான ஒரே ரீசன் வந்து இந்த ஃபஸ்ட்டு லேயர் தாங்க. ஓகே, நல்லா பார்த்துட்டீங்க. ஃபுல்லாக பிளாஸ்டிக். ஸோ இதில் ஈரம் உறிஞ்ச முடியாது. இதில் தான் இச்சிங், இரிட்டேஷன்லாம் வர்றதுக்கான காரணம். ஹீட்டு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஹீட் ஆகிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ அடுத்து ஃபஸ்ட் லேயர் பார்த்துட்டோம். செகண்ட் லேயர் பாருங்கள். இதில் ஒட்டு மொத்தமாக ஒரு 4 லேயர் தாங்க இருக்கும். ஓகே. இந்த செகண்ட் லேயர் என்னன்னு பார்த்தோன்னா ரீசைக்கிள்டு பேப்பர். இதில் ரீசைக்கிள்டு கலரிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அழகாக கலரிங் போட்டிருக்காங்க. எதுக்குங்க இந்த கலரிங்? ஈஸியாக நீங்கள் வந்து இது ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக சாயம் ஃபுல்லாக இறங்கும். ஸோ இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் உங்களுக்கு பெர்ஃப்யூம் ஆட் பண்ணுவாங்க. ஏன் பெர்ஃப்யூம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, துர்நாற்றம், பீரியட்ஸில் வர பேட் பிளட்டில் வந்து துர்நாற்றம் வந்துடக்கூடாது அப்படி இருக்காங்க, கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பெர்ஃப்யூமும் அந்த ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தலைவலியும் உண்டு பண்ணிடும். துர்நாற்றம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணுங்க, ஒயிட்டாக மாற்றணும்னா குளோரின் ப்ளீச்சிங் போட்டால் தான் அது ஒயிட்டாக மாறும். அப்போ குளோரின் ப்ளீச்சிங் போட்டு சுத்தம் பண்ணி ஒரு ஒயிட் பேப்பரை இதில் வைக்கும் பொழுது, ஒரு சென்ட் வைக்கும் பொழுது, நீங்கள் ஒரு பாக்கெட்டை நீங்கள் நார்மலாகவே எடுத்து இதை ஸ்மெல் பண்ணி பாருங்களேன், அப்படியே சென்ட் வாட் அடிக்கும். காரணம் இந்த லேயரில் வந்து பெர்ஃப்யூம் வந்து அடிச்சு விட்ருக்காங்க. நல்லா பாருங்கள். ஸோ வாட்டர் வருதா? வருது. ஸோ இது பெண்களும் குழந்தைகளும் உட்காரும் பொழுது இந்த வாட்டர் எங்கே போகும்? கர்ப்பப்பை வாய் மூலமாக நுழைஞ்சு கர்ப்பப்பைக்குள்ளே தான் போகும். அப்போ கர்ப்பப்பைக்குள்ளே போச்சுன்னா அப்படியே உள்ள உடம்பு ஃபுல்லாக போக தான் செய்யும் இந்த கெமிக்கல். அப்போ இது மூலமாக தான் வாந்தி, மயக்கம், தலைவலி, இன்னும் பார்த்துட்டிங்கன்னா அலர்ஜியாக வரும்.
காரணம் இதில் உள்ள கெமிக்கல் அலர்ஜியாக வரும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினை முட்டையை உருவாக முடியாது. அவங்க வந்து பீரியட்ஸில் இருப்பாங்க, கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள கெமிக்கல் இருக்கும். கெமிக்கல் இருக்கும் பொழுது இந்த பெர்ஃப்யூம் இதெல்லாம் போய் என்ன ஆகுங்க, குளோரின் ப்ளீச்சிங்லாம் போய் என்ன ஆகும், அந்த ஸ்மெல்லாம் போய். ஸோ சினை முட்டை உருவாக முடியாத ஒரு நிலைமை இருக்கிறதுனால மலட்டுத்தன்மை உருவாகுது. ஸோ அதான் அந்த செகண்ட் லேயரில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதனால தான் வாந்தி, மயக்கம், குமட்டல் வரும். அடிவயிறு பயங்கரமாக வலிக்கிறதுக்கு அப்படின்னா இதுதான். இயல்பாக வந்து வலிக்கக்கூடாது மாதவிடாய் காலங்களில். மக்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க, மாதவிடாய் வந்தால் வயிறு வலி வலிக்க தான் செய்யும் அப்படின்ட்டு. அது ரீசன் கிடையாதுங்க. அந்த நேரங்களில் வந்து ஆக்சிஜன் இழப்பு ஏற்படுது, அதனால அவங்களுக்கு பெயின் வருது. அந்த பெயினோட சேர்த்து இதுவும் கொடுக்கறதுனால அடிவயிறு பயங்கரமாக வலிக்குது. நம்மதில் வந்து யூஸ் பண்ணும்பொழுது வயிற்று வலியே இருக்காது. அதுக்கான காரணம் அந்த வயிற்று வலியை கூட குணமாக்கக்கூடிய மருத்துவம் உள்ள இருக்கு. தேர்ட் லேயர் இது நீங்கள் பாருங்களேன், ஒரு பன் மாதிரி இருக்குது. நல்லா பாருங்கள். இது என்ன அப்படின்னா இது என்ன பார்த்தீங்கன்னா பழைய பஞ்சு. இப்போ நம்ம சுடுகாட்டிலன்னு பார்த்தீங்கன்னா இடுகாட்டில் நிறைய தலகாணி இருக்கும், அதை ஒருத்தன் வந்து பறக்கிட்டு இருப்பான். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் நோயாளிகள் வந்து அந்த வேஸ்ட் தலையணை மெத்த இதெல்லாம் இருக்கும், அவங்க அதில் போயிட்டு என்ன வேணாலும் போயிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து குப்பையில் போடுவாங்க. அந்த வேஸ்டேஜ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரக்கட்டை, இன்னும் அட்டைப்பெட்டியெல்லாம், வேஸ்ட் அட்டைப்பெட்டி இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு கொதிகலன்னு போட்டு கூலாக காய்ச்சுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் கூழ் கிடைக்கும். அதை வந்து காய வைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த லேயர் கிடச்சிரும். நல்லா பாருங்கள். ஒரு காட்டன் இப்படி இருக்காதுங்க, ரீசைக்கிள் பண்ணப்பட்டதுனால இதை பிக்க முடியுது. பிச்சு இந்த பாருங்கள். இது மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காட்டன் மாதிரி வச்சு இது மேலே சிலிக்கான் ஜெல்லை தூவிடுறாங்கங்க. நல்லா பாருங்களேன் எவ்வளோ ஈரமாக வருது பாருங்கள். சிலிக்கான் ஜெல், அதாவது நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் அவங்க சின்ன பாக்கெட் போட்டிருப்பாங்க, டூ நாட் டச், டூ நாட் ஈட் அப்படின்னு. ஏன்னா அது பாய்சன், அதனால டூ நாட் ஈட், டூ நாட் டச் போட்டிருக்காங்க. அந்த சிலிக்கான் ஜெல்லை மேலே தூவும் பொழுது என்ன ஆகுங்க, இதெல்லாம் எங்கே போகுங்க? ஸோ இவ்வளவு எங்கே போகும்? உட்காரும் பொழுதும் குழந்தைங்க நடக்கும் பொழுது எங்கே போகும்? கர்ப்பப்பை வாய்க்குள்ளமா பாடிக்குள்ளே தான் போகும். அமெரிக்க ஆராய்ச்சி அறிஞர்கள் 1992 சொல்லிட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. இதில் வந்து டயாக்சின்ற ஒரு வேதிப்பொருள் வந்து இந்த கெமிக்கலை மாதந்தோறும் யூஸ் பண்ண இவ்வளவு டயாக்சின், இவ்வளவு குளோரின், ப்ளீச்சிங்கு, என்னென்ன பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கெமிக்கலை போட்டு இதை ஒயிட்டாக மாற்றி இதை நீட்டாக ஒரு காட்டன் மாதிரி கொடுக்கறதுனால அந்த டயாக்சின்றது உருவாகி உடம்புக்குள்ளே 7 வருடங்கள் முதல் 11 வருடங்கள் உள்ளேயே தங்கியிருக்கும். அந்த டயாக்சின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய்க்குள்ள நுழைஞ்சு நம்மளோட ஒவ்வொரு ஹார்மோனையும் வந்து சிதைக்கும். லாஸ்ட் லேயர் பாருங்க, ஒரு பிளாஸ்டிக், ஹெவி பிளாஸ்டிக். எதுக்கு எவ்வளோ ஹெவி பிளாஸ்டிக் கொடுக்கணும்? ஓகே, எப்பயாவது நம்ம சிந்திச்சதுண்டா? ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஈரம் படுறது வந்து பேண்டீஸ்க்கு கீழே வந்துடக்கூடாது, அதனால இவ்வளோ பெரிய ஹெவி பிளாஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஹெவி பிளாஸ்டிக் வந்து பேண்டீஸில் கொடுக்கும் பொழுது எப்படிங்க காற்றோட்டம் கிடைக்கும் பாடிக்கு சொல்லிட்டீங்க. இங்கே வாட்டர் இதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக. ஸோ அதை நம்ம பிரித்து பார்த்துடலாம். பிரித்து காமிச்சிடலாம். ஆமாம், நம்ம ஏற்கனவே அதில் ஃபஸ்ட் லேயர் பார்த்தோம். ஆமாங்க, எவ்வளோ ஒரு ஹெவி பிளாஸ்டிக் இருந்ததுன்றதை பார்க்க முடிஞ்சுது, ஸ்கின்ல டச் ஆகுறது. இது அதில் பிரிக்கவே வரல. இதில் பாருங்களேன் அழகா. என்ன சார் அங்கிறது தண்ணி எதுவுமே காணும் பாருங்க. ஏன்னா சர்ஜிக்கல் காட்டனுங்க, மருத்துவர்கள் யூஸ் பண்ணுற சர்ஜிக்கல் முதல் தரமான காட்டன். சூப்பர் சூப்பர். பார்த்தீங்கன்னாவே தெரியும், வாட்ரு கொஞ்சம் கூட இருக்காது, ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கும். அந்த 30 செகண்ட்ஸில் ட்ரை ஆயிருங்க, ஈரப்பட்ட 30 செகண்ட்ஸில் ட்ரை ஆயிரும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு ஸ்கின்ல டச் ஆகிறதுனால ரொம்ப சாஃப்ட் ஃபீல் கிடைக்கும். அதனால இச்சிங் இரிட்டேஷன் வராது. பிளாஸ்டிக் படும் பொழுது ரொம்ப ஹெவி இச்சிங் இரிட்டேஷன் இருக்கும். இது ஸ்கின்ல படும் பொழுது ரொம்ப சாஃப்டாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் லேயர். இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். ஓகே, எடுத்துட்டோம். இதில் எங்கேயுமே நீங்கள் வாட்டர் பார்க்க முடியாது கண்டிப்பாக. ஸோ செகண்ட் இதுதாங்க ரொம்ப 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 மெயினான ஒரு இப்போ ஒரு மனிதனுக்கு எப்படி ஹார்ட் ரொம்ப தேவையோ, ஆமாம். ஸோ ஒரு நாப்கினுக்கு, அதுவும் பயோடிகிரேடபிள் நாப்கினில் வந்து இது ஒரு ஹார்ட் மாதிரி இதில் பொறுத்திருக்கிறாங்க. இதில் இல்லை, கரெக்டுங்களா? இதில் இல்லை. ஆமாம், இது உங்களுக்கு ப்ராடக்ட்டில் மட்டும் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து என்னடா இது வந்து இது மாதிரி இருக்குது, பிளாஸ்டிக் என்னன்னு பார்த்துறாதீங்க. இதுவும் வந்து ஒரு காட்டனாலான ஒரு துணி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 5 வகையான டெக்னாலஜியில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனியான், செகண்ட் டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ஃப்ராரெட், தேர்ட் டெக்னாலஜி மேக்னெட்டிக், ஃபோர்த் டெக்னாலஜி நானோ, லாஸ்ட் டெக்னாலஜி வந்து கிராஃபைன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி ஆனியான் அப்படின்னா என்னன்னா காற்றில் இருக்கிற விட்டமின், அதாவது நெகட்டிவ் அயான் சொல்லுவாங்க. 2 அயனிகள் இருக்கும். அந்த நெகட்டிவ் அயான், அந்த ஆனியான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட பாக்டீரியா வந்து எலிமினேட் பண்ணும். அதாவது இப்போ பிளட் இருக்குது அப்படின்னா பிளட் வெளியில் வந்தோடனே அதில் ஏகப்பட்ட ஜெம்ஸ் உருவாயிரும், பாக்டீரியாஸ்லாம் உருவாயிரும். ஸோ அதை வந்து
இந்த சிப்பில் படும் பொழுது வந்து ஃபுல்லாக எலிமினேட் பண்ணி விட்டுருது கெட்ட பாக்டீரியா. அதனால தான் 24 ஹவர்ஸில் பயன்படுத்தலாம் அப்படின்ற. இந்த சிப்பு வந்து ஒன்ஸ் வந்து வாட்டர் படும் பொழுது தான் அது ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகி 24 ஹவர்ஸ் வந்து இது ஃபங்க்ஷனில் இருக்கும். இந்த ஆனியன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி, மலைகள், மலைப்பிரதேசங்கள், மலைக்காடுகள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆனியன் வந்து ப்ரொடக்ட் கிடைக்கும். 1 கியூபிக் சென்டிமீட்டர் இந்த ஒரு பாக்ஸ் ஒரு சின்ன கட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 1 கியூபிக் சென்டிமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காடுகள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே ஆனியன் வந்து கவுண்டிங் வந்து இருக்கும். ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி ஒரு சிட்டிஸ்குள்ள நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா வெறும் 40 தாங்க இருக்கும், 40லேருந்து 100 தான் இருக்கும். அங்கே 10,000க்கு மேலே இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஒரு பார்க் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஒரு 1000 கவுண்டிங்க்கு இருக்கும். அந்த 1 கியூபிக் சென்டிமீட்டருக்கு 1000 கவுண்ட் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலை வந்து ஆனியன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிப்பட்ட கம்மியாக இருக்கிற ஆனியனை வந்து இந்த சிப்பு மூலமாக டெக்னாலஜி, இந்த சிப்பு மூலமாக ஆராய்ச்சி அறிஞர்கள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிளட்டில் உள்ள கெட்ட பாக்டீரியாலாம் எலிமினேட் பண்ணுறது தான் அதோட வேலை. அப்படி ஆனியன் வந்து நம்ம 24 மணி நேரம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ பாக்டீரியா, அந்த கெட்ட பாக்டீரியாவில் உள்ள அந்த கெட்ட பாக்டீரியா ஃபுல்லாக எலிமினேட் பண்ணி அந்த பாக்டீரியா வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி ஒரு நிகரற்ற உணர்வு, ஒரு பாக்டீரியா இல்லாமல் அந்த 24 ஹவர்ஸ் எப்படி அவங்க ஆரோக்கியமாக கடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆனியன் வந்து செயல்படுதுங்க. அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் லேயர் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே காட்டன் லேயர், அடுத்து ரெண்டாவது வந்து இந்த டெக்னாலஜி சிப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 5 லேயர், 5 6 இருக்குன்னு சொல்லி 6ன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே. எப்படின்னா இது ஒரு லேயராக செயல்படுதா, இது ஒரு லேயராக செயல்படுதா, ஓகே. அடியில் ஒரு லேயர் இருக்குது. ஆமாம், அடியில் ஒரு லேயர் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஏர்லைட் பேப்பர். இந்த ஏர்லைட் பேப்பர் என்னென்னா ஆக்சிஜனை உள்ளே இழுத்துக்கூடிய பேண்டிஸில் ஒட்டும் பொழுது இந்த ஏர்லைட் பேப்பர் மூலமாக ஆக்சிஜன் வந்து யூட்ரஸ்க்கு போயிட்டே இருக்கும். ஓகே. இது உங்களுக்கு தெரியாது, ஈரம் லைட்டாக பட்டிருக்கிறதுனால. இங்கே ஒன்று இருக்கும், இதுக்கு அடியில் ஒன்று இருக்கும். ஸோ இதில் தான் இந்த சென்டரில் தான் இன்னும் ஒரு ஏர்லைட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, 2 ஏர்லைட் பேப்பர் இருக்கும். பார்க்க முடியுதா? தெரியுதா? ஸோ இந்த ஏர்லைட் பேப்பரில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குங்க, சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இது மூலமாக ஏரை சர்க்குலேட் பண்ணி கொடுக்கும் யூட்ரஸ்க்கு போனாலே பாடி ஃபுல்லாக போயிடும். ஸோ அவங்களுக்கு அந்த லாஸ் தெரியாது, பிளட் லாஸ் பண்ணுறது தெரியாது. ஓகே. ஸோ இது என்ன இருக்குது, இந்த வாட்டர்லாம் எங்கே போச்சு அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருந்திருப்பீங்க எவ்வளோ நேரம். என்னடா இதில் இவ்வளோ வாட்டர் இருக்குது, இதில் வாட்டரே இல்லையே. ஆமாம், இதுக்குள்ளே தாங்க ஸ்டோர் ஆகிருக்கு எல்லா வாட்டரும். நல்லா பாருங்கள், எவ்வளோ தான் வரல வாட்டரே உங்களுக்கு வரல. ஏன்னா இது என்ன ஜெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இயற்கை மூலமாக, அது ஆலிவேரா ஜெல் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, சோத்து கத்தால, மக்காச்சோள தட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஈரத்தை உறிஞ்சிருத்தன்மை அதுக்கு இருக்குது. இந்த சோற்றுக்கட்டால, இந்த சப்பாத்தி களி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஆற்றங்கரையில் இந்த கண்மாய் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அது எவ்வளோதான் நீங்கள் தண்ணி கொடுத்தாலும் உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த இதுக்கு வந்து தண்ணியை வெளியிடுறதுக்கு பக்குவம் கிடையாது, அந்த வேர் வந்து நல்லா உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், அதோட தன்மை அதான். அப்போ இது ஃபுல்லாக உறிஞ்சி வச்சுட்டு இதை வெளியவே விடாது. ஸோ ஃபுல்லாக லாக் ஆகிக்கணும். ஸோ இதனால லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கா பெண்களுக்கு? அவங்க பயப்பட தேவையே கிடையாது, ஃபுல்லாக இதில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்கும். நீங்கள் அப்படி கூட இதில் காமிங்க க்ளோஸ்அப்பில், கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்கும். ஸோ அந்த ஆலிவேரா ஜெல்லு, மக்காச்சோள தட்டு இயற்கை மூலமாக கொடுக்கறதுனால அவங்க அந்த எரிச்சல்லாம் சுத்தமாக இருக்காதுங்க, டென்ஷன்லாம் சுத்தமாக இருக்காது. இதை பயன்படுத்தினவங்க நான் பெருமைக்கு சொல்லலை, நான் இதை வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஒரு வீட்டில் மாமியார் மருமகள் சண்டே இல்லையாங்க, அந்த மாமியார் கூப்பிட்டேன்னு சொல்கிறாங்க, தம்பி இதில் என்னப்பா இருக்குது அப்படின்ட்டு. அம்மா இல்லைங்கம்மா, எரிச்சல் பட மாட்டாங்க. அவங்க வந்து சரியாக சுரக்கணும்னா தான் அந்த எரிச்சல் வந்து வரும். முக்கியமாக வந்து செரட்டோனின் அப்படின்றது மூளையில் வந்து சுரக்கும். இந்த கெமிக்கல் பேட் வந்து அந்த செரட்டோனினை சுரக்க விடாது. அப்போ அவங்க மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. மகிழ்ச்சி அந்த செரட்டோனின் தான். ஸோ அதுதான் இதுக்கு அடுத்ததுங்க ஃபைனல். ஏற்கனவே இப்போ பார்த்தோம், இதில் 3, 2 ஏர்லைட் பேப்பர், இது ஒரு ஜெல், 6 பார்த்துட்டோம், 6 8 பார்த்துட்டோம். இது லாஸ்ட்டு 9வது லேயர். அதில் ஏற்கனவே பார்த்தோம் பிளாஸ்டிக் இருந்துச்சு, அதை பிரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஆமாங்க. இதை பாருங்களேன், இதில் கம்மு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பகுதியில் ஸ்ட்ரிப்ஸ் தெரியுதா, கோடு. ஆமாங்க, கோடு. இதில் மட்டும்தாங்க கம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மரங்கள் மூலமாக எடுக்கப்பட்ட கம்மு. அதாவது ஃப்ரூட்ஸு, சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் கம் கொடுக்கும், அது மூலமாக எடுக்கப்பட்ட கம் இந்த 4 கோடில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்படி கூட வந்து பெண்களுக்கு வந்து அந்த பேண்டிஸில் ஒட்டி அது மூலமாக கெமிக்கல் கம் கொடுத்தோம்னா கட்டாயமாக ட்ராவல் ஆகி உடலில் போய் ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உள்ளது ஃபுல்லாக கெமிக்கல் கம். அவங்களே பார்த்துருப்பாங்க, பேட்சாக அவங்க பேண்டிஸில் ஒட்டியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க, ஆனால் பேட்ச் இருக்கும், ஒரு மாத கணக்கில் அதில் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேண்டிஸ் மூலமாக ட்ராவல் ஆகி யூட்ரஸ் மூலமாக போய் உடலுக்குள்ளே போக தான் செய்யும். ஸோ இதில் அந்த தொந்தரவு கிடையாது. அதில் பார்த்தோம், நல்லா பார்த்துருப்பீங்க, அதில் வந்து கிளிக்கவே முடியாது. இதில் பாருங்கள், ஈஸியாக வருது. ஏன்னா இது டெக்னாலஜி அடங்கிய ஒரு பேப்பர், ஏர் செக்லர் கொடுக்கக்கூடிய ஒரு பேப்பர். ஓகே.
ஸோ 40 ml பிளட்டு 100 ml வாட்டரை அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே எகைன் 50 ml இதில் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே மறுபடியும் உரியுங்களா? பாருங்கள், நீங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள் உரியுதா என்னன்ட்டு. 50 ml எடுக்கிறேங்க. ஸோ பாருங்கள், லைவாக தான் காமிக்கிறேன். 50 ml நான் அப்ளை பண்ணிட்டேங்க. நீங்கள் சும்மா போட்டாலும் இது உரியவே உரியாது. சரி போட்டுருங்க, போட்டு தான் பார்ப்போமே, போட்டுருங்க. ஓகே, ஒரு 50 ml கூட எடுத்துக்கிறேன் அதில். 50 ml வேணாங்க, 40 ml போதுங்க. ரைட்டு. போட்டாச்சு. இது XYZ. ஆமாம். ஸோ நல்லா பாருங்கள், இது வந்து பிக் டம்ளரில் போட்டிருக்கேன். 40 ml வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இது நீங்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். நான் ஒரு 2 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும். இதில் நம்ம 150 ml வாட்டர், ஆல்மோஸ்ட் 70-80 ml பிளட்டு. வாட்டரே வரலங்க. ஆமாம். ஓகே, எங்கே போச்சுங்க இதெல்லாம்? கரெக்ட். மறுபடியும் வாட்டர் வரல. நீங்கள் இதில் ஒரு சொட்டு வாட்டர் எடுத்து கொடுங்க, நான் இப்போ உங்களுக்கு 1 lakh கொடுக்குறேன். 1 lakh இப்பயே வாங்கிட்டு போங்க. எனக்கு 1 drop வாட்டர் வந்து எனக்கு கையில் எடுத்து கொடுத்துடணும். அதில் வந்து அப்படியே 1 சொட்டு கீழே விழுகணும். ஆராய்ச்சி அறிஞர்கள் கொடுத்துருக்காங்க. ஜெர்மனில் இது ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அருமையான படைப்பு இது. ஸோ அந்த மாதிரி தான், ஏன்னா FDA ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அலுமினியம் கோட்டிங் பேப்பர், அலுமினியம் கோட்டிங். இதனால ஆக்சுவலாக இது வந்து ஃபுட் கிரேடு. எதனாலனா சாக்லேட் எல்லாமே இதில் பண்ணுவாங்க. சாக்லேட்லாம் பண்ணி இதில் பேக் பண்ணுவாங்க. இந்த சிப் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்சி பேண்டில் 180 mm அதில் உள்ள சிப்புங்க. இதை விட நீங்கள் இப்போ நாப்கினில் பார்த்தீங்கன்னா 320 mm 280 mm பெரிய சிப்பாக இருக்கும். இதை விட லாங்காக, இதை விட டபுள் மடங்காக இருக்குங்க. ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்துருக்கேங்க. இது இங்க், மோசமான டை. இங்க்னாலே அது கெமிக்கல் தான், அது எல்லாருக்கும் தெரியும். இந்த இங்க், இந்த கெமிக்கல் இங்க், இந்த மோசமான டையை வந்து ஒரு ட்ராப் வந்து இந்த நார்மல் வாட்டரில் விடுறோங்க. ஒரு ட்ராப் வந்து கம்மியாக தெரியுது, இன்னொரு ட்ராப் கூட விடுவோம் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்படியே வந்து ப்ளூ கலரில் மாறிடுச்சு. நல்ல வாட்டர் கெமிக்கல் வாட்டராக மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டெப்ஸி அந்த பேண்டினில் விட சின்ன சிப்பை தான் எடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த கெமிக்கல் வாட்டரில் விட போகிறோம். பாருங்கள் பாருங்களேன், ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டுங்க. உங்களுக்கு ஒரு 2 செகண்ட் கூட ஆகலை, அந்த வாட்டர் எப்படி வந்து பியூர் ஒயிட்டாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ஃபுல்லாக கெமிக்கலை வந்து நம்ம வந்து ஆனியன் கிராஃபைன் சிப் வந்து அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டெப்ஸில் உள்ள சிப் வந்து அவ்வளோ ஒரு கெமிக்கலை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ அந்த தன்மை உள்ள சிப்பு தான் நம்மளோட சிப்பு. இப்போ பார்த்தீங்களா, நான் போட்டு 1 செகண்ட் இருக்குமா, எப்படி தண்ணி எப்படி ஒயிட்டாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. சில எப்படிங்க, ஏன்னா நம்ம சிப்பில் வந்து கெமிக்கலை அப்சர்வ் பண்ணக்கூடிய, கெமிக்கலை எலிமினேட் பண்ணக்கூடிய தன்மை வந்து நம்ம சிப்பில் இருக்குங்க. இதே மாதிரி தாங்க நம்ம ஸ்டெப்ஸி நாப்கினையோ பேண்டிலைனரோ எல்லாரும் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம பாடியில் உள்ள எல்லா கெமிக்கல் டாக்ஸிக் பழைய நாப்கினை யூஸ் பண்ணி யூட்ரஸ் ஃபுல்லாக கெமிக்கலாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம சிப்பு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணி வெளியே இழுத்துருங்க. இப்போ உங்களோட திருப்திக்காக நான் இன்னொரு ட்ராப் கூட விடுறேங்க கெமிக்கல். ஸோ இந்த இங்க் இது மோசமான டைங்க. இது வந்து நம்ம பாடிக்குள்ள 1 சொட்டு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவர்லாம் டேமேஜ் பண்ணிடும். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். பாருங்களேன், நம்ம 3 சொட்டு விட்டோம். ஸோ 3 சொட்டையும் டக்குன்னு அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு சேஃபானதை நம்ம வந்து ஆராய்ச்சி அறிஞர்கள் கண்டுபிடிச்சு மனிதனத்துக்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ நாள் அது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இவ்வளோ நாள் அதை மிஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சிப்பு பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ சின்ன சிப்பு, அதுவும் பேண்டிலைனரில் உள்ள சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு கெமிக்கல் அப்சர்வ் பண்ணுதான். நாப்கின் வந்து இதோட டபுள் மடங்காக வச்சுருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கலை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுது. அப்போது உங்களுக்கு பாடியில், அதாவது பீரியட் டேஸில் வந்து கெட்ட பிளட்டில் இருக்க கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாம் உடனே வந்து எலிமினேட் பண்ணிவிடுங்க. ஸோ அதனால தான் வந்து பெண்கள் வந்து ஒரு இச்சிங் இரிட்டேஷன் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக அவங்களோட அந்த நாட்களை வந்து கடக்க முடியும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஃபேர் ஏர்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆக்சிஜனை நல்லா கொடுக்கும், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு 24 மணி நேரமும் இந்த சிப்பு வச்ச நாப்கினையோ பேண்டிலைனோ நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் உங்களுக்கு யூட்ரஸ் விதமான எந்த தொந்தரவும் உங்களுக்கு வராது. PCOD கட்டியோ, இர்ரெகுலர் பீரியடோ, ஓவர்ஃப்ளோவோ, இன்னும் சினைமுட்டை பையிலெல்லாம் கட்டிகள், இன்னும் வந்து புற்றுநோயெல்லாம் அதிகமாக தாக்கிட்டு இருக்குங்க
இருக்குங்க. கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பகத்தில் புற்றுநோய், இதெல்லாம் வரதுக்கான காரணம் வந்து மார்க்கெட்டில் இருக்க கெமிக்கல் நாப்கினை பயன்படுத்தி கெமிக்கல் ஃபுல்லாக பாடியில் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிடுது, ரத்தத்தில் கலந்துருது. ஸோ அந்த சிப்பு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தத்தில் கலந்த கெமிக்கல் எல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணும்பொழுதே உங்களுக்கு அந்த கெமிக்கல்லாம் வெளியில் எடுக்கிறது நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த சிப்பு வந்து மிராக்கிள் பண்ணுது. ஸோ இது பிடிச்சிருந்தா நீங்கள் இது மற்றவர்களுக்கும் உதவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தான் கெமிக்கல் நாப்கினை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்டெப்ஸிக்கு வந்து நீங்கள் மாறும் பொழுது வந்து நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க முடியலாம். இந்த பேண்டி லைனில் வந்து ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோருக்கும் தேவையான ஒன்றுங்க. நாப்கின் வந்து பெண்களும் பெண் குழந்தைகளும் as usual அவங்க வந்து பீரியட் டேஸில் வந்து பயன்படுத்திக்கலாங்க. தேங்க்யூங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் இதை செக் பண்ணல, இதை தனியாக எடுத்து வச்சுருவோம் நம்ம சிப்பை. ஸோ நம்ம மார்க்கெட்லேயும் ஆனியான்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குதுங்க. ஸோ அதில் உண்மையாக ஆனியான் இருக்குதா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதே நீங்கள் 2 ட்ராப் இங்கு வந்து விடலாம். 1 ட்ராப், 2 ட்ராப் விட்டுருக்கேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ ப்ளூ கலரில் மாறிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் இருக்க சிப்பை வந்து உள்ளே போடலாம். அது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸில் வந்து அப்சர்வ் பண்ணுச்சு. இது பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, உள்ளே தான் இருக்குது. அப்சர்வ் பண்ணுதா? இல்லைங்க. ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போது எந்த நாப்கினை வாங்கணும் அப்படின்றத யோசிச்சு வாங்குங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் அந்த கெமிக்கல் வந்து அப்படியே தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸில் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் ஆனியான் சிப்பு வச்சு ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அதில் உண்மையிலே ஆனியான் இருக்கா, டெக்னாலஜி இருக்கா, அதாவது இயற்கையில் இருக்க தனிமங்களை எடுத்து உள்ள ஸ்டோர் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி வாங்குங்க. ஸோ மனிதனுக்கு தீங்கு விளைவிக்காத ஸ்டெப்ஸியை வாங்கி பயன்படுத்துங்க, நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. டெமோவும் நம்ம வந்து இதில் கிளியராக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டெமோவும் நம்ம எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது எந்த லெவலுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, நம்மளோட எல்லா பிரச்சனை யூட்ரஸ் சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் சூப்பரான ஒரு சொல்யூஷன் வந்து இந்த நாப்கினில் நமக்கு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் நிறையவே ஆனியான் நாப்கின்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பட் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும், எந்த அளவுக்கு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. இந்த ப்ராடக்டில் நான் பார்த்த அளவுக்கு கிராஃபைன்னு இந்த கிராஃபைன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஸ்டமக் பெயின் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் டேயில் வர ஹெவியான நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்டமக் பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரச்சனை வந்து இதில் முற்றிலுமே வந்து நமக்கு தீர்வு இதுக்கு கிடைக்கிது. ஸோ அதை வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை போடுறேன். ஏன்னா ரொம்பவே உண்மையிலே எனக்கு ரொம்ப ஸ்டமக் பெயின் இருக்கும், அது வந்து நல்லாவே எனக்கு கண்ட்ரோல் ஆச்சு. நீங்களுமே அந்த மாதிரி ப்ராப்ளமில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நாப்கினை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் எல்லா டெக்னாலஜிஸுமே இருக்குது. ஆஸ் யூஷுவல் நான் எந்த மாதிரி நாப்கின் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த வீடியோஸில் சொன்ன எல்லா டெக்னாலஜிஸும் இதுலேயுமே நமக்கு இருக்குது. இந்த நாப்கின் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இருந்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகே, தேங்க்யூ.